மனிதன் அவனுடைய நோக்கத்தினாலேயே அடிமையாகிறான். அவன் அதை மாற்றுவதனாலோ அல்லது தகர்ப்பதாலோ விடுதலை பெற முடியும். அழகான நீர்வீழ்ச்சி ஒன்றுள்ள ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் சுற்றுப்புற சூழல் மக்கள் மனதை கவர்ந்தெழுக்கக்கூடியதாயிருந்தது. அதன் ஒரு பகுதியில் வேண்டும் வரங்கள் தரக்கூடிய ஒரு இந்து கோயில் இருந்தது. விழா காலங்களிலே மக்கள் அதிகமாக கூடுவார்கள். மற்ற நேரங்களில் ஒரு சிலர் மட்டும் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற நெருங்கிய உறவினர்களோடு அந்த கோயிலுக்கு வருவாங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் ஈடுபாட்டோடும் செய்து வந்தார் ஒரு முதியவர். எந்த செயல் செய்தாலும் கடவுளுக்கு செய்கிறோம் என்ற நினைப்பில் அவர் செய்து வந்தார். புதிதாக யார் வந்தாலும் அவர்களோடு நன்றாக பேசி உறவை ஏற்படுத்திக் கொள்வார். அவர்களுக்கு வேண்டிய அவசிய தேவைகளை செய்து கொடுப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றி அந்த தோட்டத்தை மிக நன்றாக பராமரித்து வந்தார். பூஜை செய்கின்ற சாமியாருக்கும் கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவருக்கு கொடுத்து பூஜை நன்னா நடக்க துணையாக இருப்பார். கோயிலையும் அதை சுற்றி மக்கள் இருக்கக்கூடிய உட்கார பகுதியையும் சுத்தம் செய்து நல்ல தூய்மையாக கொடுத்துருப்பார். எப்போல்லாம் குப்பையை பார்க்குறாரோ உடனே அந்த குப்பையை எடுத்து குப்பைத்தொட்டில் போடுறது அவருடைய வழக்கம். இவ்வாறு நாள் முழுசும் ஓய்வு இல்லாமல் அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே சுறுசுறுப்பாக இருப்பார். அதே கோயிலில் வேற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அங்கே வர எந்த மக்களிடமும் பேச மாட்டார். பூஜையும் செய்ய மாட்டார். கோயிலில் பூஜை நடக்கிற சமயத்தில் கலந்துக்கவும் மாட்டார். அங்கே இருக்கிற ஒரு தூணில் சாஞ்சிக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் நாள் முழுசும் மௌன விரதத்தோடு தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த கோயில் அச்சராக இருக்க பூசாரி தன்னுடைய பூஜையை முடிச்சதும் பிரசாதத்தை முதல்ல தூணில் சும்மா வந்து உட்காந்துருக்கிற அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு தான் நாள் முழுசும் ஆயிராது வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த முதல் பெரியவருக்கு கொடுப்பார். முதல் பெரியவர் பல மாதங்களாக கோயில் பூசாரி செஞ்சதை கூர்ந்து கவனிச்சுட்டு ஒரு நாள் கோயில் பூசாரிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா, அந்த கோயிலை நான் நாள் முழுக்க ஓய்வு எடுக்காமல் உங்களுக்கு இந்த கோயிலுக்கும் வரக்கூடிய திருப்பயணிகளுக்கும் பல பணிகளை செஞ்சு வரேன். ஆனால் அந்த தூணில் சாஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையை கூட செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த பெரியவருக்கு தான் முதல் மரியாதை செய்கிறீங்க. முதல் உருண்டையை அவருக்கு கொடுத்துட்டு தான் எனக்கு தரீங்க. எந்த விதத்தில் அவர் என்னை விட உயர்ந்தவராக இருக்கிறார் என்று மிக வேதனையோடும் வருத்தத்தோடும் கேட்டார். அதற்கு கோயில் அர்ச்சகர், நான் யாருக்கும் பாகுபாடு காட்டுறதில்லை. எனக்காக நீங்கள் நாளை காலையில் ஒரு காரியம் செய்யணும். நாளை காலையிலேருந்து மாலை பூஜை முடிவு வரைக்கும் கோயிலுக்கு வந்து அந்த தூணில் உட்காந்துட்டு இருக்கணும். யாரிடமும் எதையும் பேசக்கூடாது. உங்கள் கையினாலேயோ கால்னாலேயோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அமைதியாக உட்காந்து கடவுளை பற்றி மட்டும் தியானம் செஞ்சால் போதும்னு சொன்னார். முதல் பெரியவர் மிகச்சத்தமாக அதிக நேரம் சிரிக்கிறாரு. இது ஒரு பெரிய சாதனையாக நான் வெறுமனே சும்மா உட்காந்துட்டு போகிறேன் என்று ஏளனமா நினைத்தார். அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு வந்ததும் கோயில் அர்ச்சகர் சொன்னதுக்கு நினைவுக்கு வருகிறது. தண்ணீர் எடுத்து செல்ல அவர் போகலை. அவருக்கு பிடிச்ச ஒரு தூண் பக்கம் போய் தன்னுடைய கையில் வச்சுருந்த ஒரு பெரிய தொண்டை விரித்து போட்டு உட்காந்துட்டார். 1/2 மணி நேரம் போச்சு. அந்த பெரியவர் மிக மகிழ்ச்சியாக இருந்தார். 1 மணி நேரம் ஆச்சு. தன்னுடைய கண்களை அப்படியே பல திசையில் சொல்லட்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் போன பிறகு கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சுது. அவரோட கண்கள் சொக்கி கொண்டு தூக்கம் வந்த நேரத்தில் அவர் உட்கார்ந்த பக்கமாக திடீர்னு கொஞ்சம் சின்ன பசங்க வந்து சத்தம் போட்டு மகிழ்ச்சியாக ஓடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. டே தம்பிங்களா, அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லலான்னு வேறு பக்கம் அனுப்புறதுக்கு அவர் நினைக்கிறாரு. மௌன விரத்தை நினச்சி பாட்டு பேசாமல அமைதியாக உட்காந்துட்டார். அந்த சிறுவர்கள் தொடர்ந்து கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சிறுவர்கள் மீது அவர்களுடைய மனதில் லேசான எரிச்சல் வர ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் போன பிறகு அவர் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அருகில் ஒரு ஆழமான கிணறு இருந்துச்சு. அங்கே சென்று அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஒரு பெண் தவறுதலாக அவள் குடத்தை அந்த கிணத்துக்குள்ளே போட்டா. அதை எடுப்பதற்காக ஒரு சில பெண்களுடைய துணையோடு பல வகையில் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவர்களால் அந்த குடத்தை எடுக்கவே முடியல. அந்த கிணத்துக்குள் மிக அருகில் கிணத்துல மூழ்கி எடுக்கக்கூடிய ஒரு கொக்கு இருந்துச்சு. அதை விரைவாக எடுத்துகிட்டு வாங்க, சீக்கிரமாக குடத்தை மேலே எடுத்துடலான்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவராய் தன்னையே அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே என்ற வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு போய் அந்த தூணில் மீண்டும் சாஞ்சு உட்கார்ந்துட்டார். இப்படியாக பல காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அந்த கால் முழுவதும் அவருடைய கையும் காலும் வாயும் பரபரக்குது. அவர் அமைதியாக இருந்தால் அவருக்கு நேரம் ஓடுதா தெரில. நடுப்பகல் தான் ஆகியிருந்தது. மாலை வரை எப்படி அமைதியாக இருக்க போகிறன்னு வேதனைப்பட ஆரம்பித்தார். அங்கே வரக்கூடிய மக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டோம். சிறுவர் சிறுமிகள் விளையாடுறதை பார்த்துக்கிட்டோம். அவர் இருந்தால் மெதுவாக நேரம் போச்சு. ஒரு வழியாக மாலை 6 மணி. மாலை நேர பூஜை தொடங்குகிறது. பூஜைக்கு வந்த மக்களை வேடிக்கை பார்க்க தொடங்கினார். ஒரு சில நபர்கள் தெரிஞ்சவளாக இருந்தாங்க. அவரோட சிரித்து பேசி மகிழ்னா
எண்ணம் அவர் மனசில் நிறைய இருந்தது. ஆனால் பேச முடியாமல் அமைதியாகவே இருந்தார். தெரிந்தவரிடம் பேசாமல் வந்து விட்டோமே, அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் மனது சற்று கடினமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. சற்று நேரம் தனது இரு கண்களையும் மூடிக்கொண்டு சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த வேளையில் அர்ச்சகர் பிரசாதத்தோடு அவர் அருகிலே வருகிறார். இந்தாங்க பிரசாதம் என்று தனது கையை நீட்டினார் அர்ச்சகர். இன்று முதல் பிரசாதம் உங்களுக்கு தான் என்று சொன்னார் அர்ச்சகர். பிரசாதத்தை கையில் வாங்கினாலும் அதில் அவருக்கு எந்த விதமான பெருமையும் உள்ளத்தில் ஏற்படலை. அவர் தனது 2 கைகளையும் தூக்கி, என்னை இந்த மௌன விரதத்திலிருந்து விடுவீங்க, என்னால் எவ்வளவு வேலைனாலும் செய்ய முடியும், எவ்வளவு நேரம் வரையிலும் செய்ய முடியும், ஆனால் ஒன்றும் செய்யாமல் மௌனமாக இருக்கிறது எத்தனை கடினமான சிரமமான செயல்னு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வேதனையோடு சொன்னார். அர்ச்சகர் சிரித்தார். அதுதான் மௌனத்தின் சக்தி. பெரியவரே, நாம் 1000 வேலைகளை மிக எளிதாக செய்து விடலாம். ஆனால் வாய்மூடி நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களில் கவனம் சிதறாமல் நமக்குள்ளே அமைதியாக தியானம் செய்வது சாதாரண எளிதான காரியம் அல்ல. நம்முடைய ஆழ் மனதை நாமே ஆழமாக கூர்ந்து கவனிப்பது போல மௌனமாக உள்நோக்கி சந்திக்கும் சமயத்தில் தான் நமது குறைபாடுகள் நமது கண்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆக்க சக்தி பிறக்கும். இந்த பெரியவர் அதிகமாக படித்தவர், வித்வான். தினமும் இங்கு வந்து தியானத்தில் அமர்ந்து விட்டு செல்லும் நேரத்தில் அவர் அதிகமான ஆக்க சக்திகளையும் புத்துணர்ச்சிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக செல்கிறார். இவரது தியானத்தில் பல தொண்டர்களும் இவர் ஆரம்பித்து தொடர்ந்து நடத்துகின்ற பல நிறுவனங்களும் சிறப்பாக செயல்பட இவரின் இந்த மௌனம் ஆழமான சக்தியை கொடுக்கிறது. பல நபர்களால் வணங்கப்படும் சக்தியை இவர் பெற்று சிறப்பாக விளங்குவதற்கும் இவரது ஆன்மீக பலமே காரணம் என்று சொன்னார். சிந்திப்போம். நம்முடைய ஆள் மனதுக்குள் கூர்ந்து பார்ப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மனிதர்களாகிய நமது மனது எப்பொழுது ஏதாவது பிரச்சனை, வாய்ப்பு, வாழ்க்கை என்று எதையாவது அசை போட்டு கொண்டுதான் இருக்கும். மனதில் சிந்தனை இல்லாமல் காலியாக வைத்து கொண்டு ஆக்க சக்தியை அதிகமாக்க கொண்டு புத்துணர்ச்சியை தானும் பெற்று அதை மற்றவருக்கும் அளிப்பது சாதாரண காரியமல்ல. சோம்பேறியாக சும்மா இருப்பது என்பது வேறு, ஒரு குவிந்த மனதுடன் தியானமாக மௌனமாக இருப்பது என்பது வேறு. இதை புரிந்து கொண்டு அமைதியில் தியானம் செய்வோம்.